கே பாலகிருஷ்ணன் அந்த மாநாட்டில் வச்சு செய்கிறாங்க. நீங்கள் மற்ற மாநாடு மாதிரிலாம் பொதுக்குழு மாதிரிலாம் தலைவர் பேசுறது தீர்மானம் நிறைவேற்றுறது மற்றவங்க கைத்தட்ட மட்டும் தட்டணும், அதோட பெண்கள்லாம் கிடையாது. அப்போ அந்த கட்சிக்குள்ளே நடந்த சலசலப்பில் தான் இவங்க பேசுகிறாங்க, சீட்டு கேட்குறாங்க. இடதுசாரிகள் கட்சிக்குள்ளே 1000 சலசலப்புகள் நடந்தது. இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு இவர் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்ருக்காரு. முட்டு கொடுக்குறதா முத்தரசன் இருக்கார்ல, நீ என்ன முட்டு கொடுக்குறேன்று சிபிஎம்குள்ளே பெரிய பிரச்சனை, பல பிரச்சனை. பல தொழிற்சங்க தலைவர்களை பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்தார்கள். ஏங்க இப்போ தாங்க இந்த சமூக வலைதளம்லாம், அப்போல்லாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொழிற்சங்க தலைவர்கள் மூலிமா பல விஷயங்கள் வெளியே வரும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எது இருந்தாலும் ஜால்ரா, இதை விட வெள்ள நிவாரணத்தை வேறு யார் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு 2023 முட்டு கொடுத்தாரு கே பாலகிருஷ்ணன். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு முதல் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது சிஐடியு, டாஸ்மாக் சிஐடியு தொழிற்சங்கம், அதனுடைய பொதுச் செயலாளர் திருச்செல்வன் 2-3 பேட்டி கொடுத்தாரு. உடனே அவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கூடாதுன்ட்டாங்க. இந்த விஷயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியது சிஐடி தொழிற்சங்கம். இந்த தடவை டபுள் டிஜிட்டு வாங்கலைன்னா தேவையில்லை, தனித்து நிற்போம், தெளிவாக அந்த முடிவில் தான் இருக்காங்க அப்படின்னு முடிவு மாநாட்டில் எடுத்து நீ அந்த வேலையை பண்ணணும். ஆனால் நீ கிடையாது செயலாளர், நீ அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். இந்த இருக்கிறார் சண்முகம், கொஞ்சம் போராளி, பாச்சாத்திக்கெலாம் போராடினவர், அவரை போட்டுட்டாங்க.